பிரதமர் மோடி பாஜகவுக்கு ஆதரவாக தீவிரமாக நாடெங்கும் பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரித்து வருகிறார். அதில் முக்கியமாக தனது தொகுதியான வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். வாரணாசியில் பேசுகிற பொழுது தான் இஸ்லாமியர்களை பகையாக கருதவில்லை. அவர்களும் இந்த நாட்டின் குடிமக்களே, இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை நான் பெரிதும் விரும்புகிறேன் என்கிறவாறு முழங்கியிருக்கிறார். அவர் வாழ்நாளில் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பற்றி எங்கும் பெரிதாக பேசியது இல்லை. இஸ்லாமியர்களை தன் அரசியல் எதிரியாக கருதி இஸ்லாமிய எதிர்ப்பை தன் அதிகார வேட்டைக்கான அடித்தளமாக கருதி செயல்பட்டு வந்தவர் பிரதமர் மோடி. காரணம், பாஜகவின் அடித்தளமான RSSல் பயிற்சி பெற்று வந்தவர் அவர். அதன் சித்தாந்தத்தை தீவிரமாக ஏற்றுக்கொண்டவர். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாதவர், தயங்காதவர். அதன் விளைவாக நடந்ததுதான் 2002 குஜராத் இஸ்லாமிய படுகொலை. இதை நாடு நன்றாக அறிந்தது. அதை பற்றி பேசிய போது கூட வாகனம் ஓட்டுகிற பொழுது நாய் குறுக்கே விழுந்து அடிபடுவதைப் போல என்று கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல், ஒரு தலைவருக்குரிய தகுதி இல்லாமல் மோடி பேசியதை நாடு அறியும். இஸ்லாமிய எதிர்ப்பே அவர் ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று. அப்பாவி இஸ்லாமியர்களை கூட பகைவர்களாக கருதும் பண்பை, பயிற்சியை பெற்றவர் அவர். வாரணாசியில் இஸ்லாமியர்கள் மீது எனக்கு பகைமை இல்லை, இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை நான் பெரிதும் விரும்புகிறேன் என்று பேசியிருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. பாஜக வட இந்தியாவில் மதவெறியை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்றியது. ஊழல் ஒழிப்பு, கருப்பு பணத்தை துடைத்தெறிவது, கள்ளச்சந்தையை ஒழிப்பது, வேலை வாய்ப்பு, நாட்டின் வளர்ச்சி என்பதெல்லாம் பிஜேபியின் வார்த்தை விளையாட்டு, பம்மாத்து என்பதை நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டனர். இனியும் மதவெறியை கிளப்பி வாக்குகளை பெற முடியாது வடநாட்டில் என்று பாஜக தலைவர்கள், குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் புரிந்து கொண்டார்கள். வடநாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தேவையான நாடாளுமன்ற இடங்களை இம்முறை கைப்பற்ற முடியாது என்று தெள்ளத் தெளிவாக பாஜகவின் முன்னணி தலைவர்களுக்கு புரிந்துவிட்டது. அதன் விளைவாகத்தான் இஸ்லாமியர்களிடத்திலே எங்களுக்கு எந்த பகையும் இல்லை என்று இறங்கி வருகின்ற மோடியின் அரசியல். மதவெறியை கிளப்பி அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்களை நடத்தி இரத்த களரிகளை உருவாக்கி ஒன்றிய ஆட்சியை கைப்பற்றியது பாஜக என்பதை நாடறியும். ஆனால் இன்று அந்த மதவெறி ஆயுதம் கூர் மழுங்கி போய்விட்டது. வடநாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மேல்தட்டு மக்களில் ஒரு பகுதியினர் பாஜகவின் மதவெறி அரசியலை, பெரும் கார்ப்பரேட்டர்களுக்கு ஆதரவான அரசியலை புரிந்து கொண்டனர். எனவே வடநாட்டில் பாஜகவை இந்த முறை வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். அதனால் மதவெறி அரசியலின் தீவிரத்தை கடைபிடித்த மோடி இன்றைக்கு இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பேசுகிறார். ஒன்று மட்டும் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது, பாஜக இந்த முறை ஒன்றிய ஆட்சியை கைப்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.